ஒரு ஆப் நம்ம எல்லாரோட டெய்லி லைஃப்பில் இருந்தது. ரீசார்ஜ் பண்ணணுமா, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, கியூஆர் ஸ்கேன் பண்ணணுமா, ஒரே ஆன்சர் தான் பேடிஎம் தான். ஆனால் இந்த சேம் கம்பெனி இன்னைக்கு தனது பேங்கே இழந்திருக்குங்க. ஒரு டைமில் இந்தியாவை கேஷ்லெஸ் ஆக்கிய பிராண்ட் தான் இன்னைக்கு ரெகுலேட்டரி ஆக்ஷன் காரணமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சாதாரண பிஸ்னஸ் ஸ்டோரி கிடையாது. இது ஒரு ரைஸ், ஒரு ஃபால், ஒரு வார்னிங். இந்த வீடியோவில் பேடிஎம் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி இந்தியாவை டாமினேட் பண்ணுது, முதல்ல இருந்து என்ன மிஸ்டேக் பண்ணி இவ்வளோ பெரிய செட்பேக் வந்ததுங்கிறத வரைக்கும் ஃபுல் ஸ்டோரி டீட்டெயிலாக பார்க்கலாமா வாங்க. 2009 இந்தியாவில் அப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் கூட அதிகம் கிடையாது. அந்த டைமில் ஒரு யங் ஆண்டர்ப்ரனர் தான் ஒரு ஸ்மால் ஐடியாவை கொண்டு வந்தார். ஸ்டார்ட் பண்ணது அவர் பேர் தான் விஜய் சேகர் சர்மா. பேடிஎம் மொபைல் ரீசார்ஜ் வெப்சைட்டாக தான் இருந்தது. அதுவே பெரிய சக்ஸஸாக இல்லாமல் ஆரம்பத்தில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபண்டிங் இஷ்யூவாலையும் யூசர்ஸோட குறைவாலையும் அவேர்னஸ் இல்லாமல் இருந்தாங்க. அப்போதான் விஜய் சேகர் சர்மா ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார், இந்தியா டிஜிட்டல் ஆகும் அப்படிங்கிறத பற்றி. அந்த பிலீஃப் தான் பேடிஎம் ஃபவுண்டேஷனுக்கு காரணமாக இருந்துச்சு. 2013 2014 பேடிஎம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பித்தாங்க. என்னெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் பேமெண்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட். அதுக்கப்புறம் வந்த ஒரு கேம் சேஞ்சர் தான் பேடிஎம் வேலெட்ங்க. யூசர்ஸ் மணி ஸ்டோர் பண்ண முடியும், கேஷ் இல்லாமல் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இதுதான் ரியல் பிகினிங் ஆஃப் ஃபின்டெக் ஜேர்னி. ஆனால் இன்னும் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் பெண்டிங்கில் இருக்குங்க. நவம்பர் 2016 இந்தியாவில் ஒரு பெரிய டெசிஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க. 2016 இந்தியா டிமானிஸ்டேஷன் ஆச்சு. 500 1000 நோட் பேன் பண்ண அந்த சடன் டைமிங்கில் கேஷ் ஷார்ட்டேஜ் ஆச்சு. மக்கள் ரொம்ப பேனிக்காக இருந்தாங்க. அப்போது டிஜிட்டல் பேமெண்ட் தான் தேவை அதிகமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ரெடியாக இருந்தது தான் பேடிஎம். பேடிஎம் கரோ இந்த ஸ்லோகன் இந்தியா முழுக்கவே வைரல் ஆயிடுச்சு. டவுன்லோட்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு, மெர்ச்சன்ட்ஸ் அடாப்ட் ஆனாங்க, கியூஆர் கோட் எவ்ரிவேர் இருந்துச்சு. பேடிஎம் லிட்ரலி பிஎம்ஏ ஹவுஸ் ஹோல்ட் நேம் ஆச்சு. சக்ஸஸ்க்கு பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் கொண்டு வந்தாங்க பேங்கிங். 2017 பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிட்டடாக லான்ச் ஆனது. அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், ஈஸி டிஜிட்டல் ஆன்போர்டிங், வேலட் ப்ளஸ் பேங்க் இன்டெகிரேஷன் தான். மில்லியன்ஸ் ஆஃப் யூனர்ஸ் வரிசைக்காக வந்து ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அதோட விஷயம் தான் இந்தியாவோட பிக்கஸ்ட் டிஜிட்டல் பேங்காக இருந்தது. எவ்ரி திங் பெர்ஃபெக்ட் மாதிரி தான் இருந்தது. ஆனால் 2018 2021 பேடிஎம் தன்னோட எக்ஸ்பான்ஷனை ஃபுல் ஸ்பீடில் கொண்டு போனாங்க. லோன், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கியூஆர் டாமினேஷன், இந்த மாதிரி இந்த சூப்பர் ஆப் ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிக்கஸ்ட் மூமெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்ததான் ஐபிஓ 2021. 197 கம்யூனிகேஷன் இந்தியாவில் பிக்கஸ்ட் ஐபிஓவில் ஒன்றானது. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷில் இன்வெஸ்டர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆனாங்க. கான்ஃபிடன்ஸ் எல்லாமே ஹிட் ஆரம்பிச்சு. இது ஒரு இயர்லி வார்னிங்காகவே இருந்தது பேடிஎம்க்கு. இப்போ நான் ஸ்டோரியில் ஒரு முக்கியமான என்ட்ரி யாருன்னு கேட்டிங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ. அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க கேஒய்சி வயலேஷன், காம்ப்ளியன்ஸ் இஷ்யூஸ், டேட்டா கான்சர்ன்ஸ் எல்லாமே பேடிஎம்மில் இருக்குன்னு. 2022 2024 நியூ அக்கௌண்ட்டை பேன் பண்ணி டெபாசிட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி மல்டிபிள் வார்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த சின்ன இஷ்யூ இல்லாமல் இது ஒரு ரெட் சிக்னலாக இருந்துச்சு பேடிஎம்க்கு. அதை ஃபுல்லியாக ஃபிக்ஸ் பண்ண முடியலை அவங்களால. ஏப்ரல் 24 2026 அன்னைக்கு ஆர்பிஐ தன்னுடைய ஃபைனல் ஆக்ஷனை எடுத்தாங்க. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது டெம்பரரி கிடையாது, பெர்மனன்ட் ஷட் டவுன் ஆஃப் பேங்கிங்கும். ஒரு ஃபின்டெக் கியான் தன் பேங்கையே இழந்தது. இது இந்தியா ஃபின்டெக் ஹிஸ்ட்ரியிலே பிக்கஸ்ட் ஷாக்கில் ஒன்று. யூசர்ஸ் எல்லாமே ரொம்ப பேனிக்காக ஆரம்பித்தாங்க. எக்ஸிஸ்டிங் மணி சேவ் வித்ட்ரா செய்யலாம், நியூ டெபாசிட் அலோட் கிடையாது, யூபிஐ கண்டினியூ பண்ணலாம். ஆனால் த்ரூ பார்ட்னர் பேங்க் இந்த பேடிஎம்மில் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால் பேடிஎம்மில் உள்ள ட்ரஸ்ட் ரொம்பவே டேமேஜ் ஆச்சு. ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஃபின்டெக் கம்பெனிஸ் எல்லாமே அலர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் காம்படிட்டரோட கெயின் வந்து அதிகமாச்சு. யாரெல்லாம் காம்படிட்டர்னு கேட்டிங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, இவங்கெல்லாம் மார்க்கெட் ஷிஃப்ட் ஆக ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்டோரியில் பிக்கஸ்ட் லெசன் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரோத் மட்டும் போதாது, காம்ப்ளியன்ஸ் ப்ளஸ் சர்வைவலும் வேணும். ரெகுலேஷன் இக்னோர் பண்ண முடியாது. பேடிஎம் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஸ்மால் ரீசார்ஜ் ஆப் தாங்க இந்தியாவே கேஷ்லெஸ் ஆக்கியது. ஆனால் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்னு இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எண்டா இல்லை கம்பேக் இருக்கா, அது ஃப்யூச்சர் தான் சொல்லும். இந்த மாதிரி ரியல் பிஸ்னஸ் ஸ்டோரிஸ் வேண்டும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை டாட்டா, பாய் பாய்.